ஹலோ மக்களே, காரணம் இந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. திவாகரும் இந்து தான் கிருபா அண்ணா உள்ளே போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவை சாட்டையால் அடிக்கிறதுக்காண்டி தயாராகிறாங்க. நம்ம கர்ணா சும்மா விடுவாங்களா? இந்துக்காக முறையை திவாகரை எதிர்த்து நம்ம கர்ணா காலம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் செம மாசாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிற அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிருபாவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போன உடனே நம்ம சுகுணாவுக்கு பயங்கரமா வருத்தமா இருக்கு. அந்த இடத்துல மயங்கி விழ போகும்போது இந்து எல்லாரும் கை தாங்களா பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சித்ராவை பார்த்து, என்ன சித்ரா இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு, நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த மேரேஜ் நின்றுட்டு இல்லை, நீ ஏதாவது இந்த வேலையை செய்தியா அப்படி கேட்கும்போது சித்ராவும் இல்லம்மா நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நம்ம சுகுணாவுக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு. கண்டிப்பா அப்பா சீக்கிரமா வெளியில வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் சுகுணாவை சமாதானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே பயங்கரமா சோகத்துல இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்துவும் ஜெயந்தி கிட்ட, என்னக்கா இப்படி ஒரு நிலைமாக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியாவது சித்ராவோட மேரேஜ் தான் தடுத்து நிறுத்துவாங்கன்னு பார்த்தா ரூபா மாமாவை இப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொன்ன உடனே ஜெயந்தியும் சரி நீ இதை பத்தி எதுவுமே யோசிக்காத, நம்ம தான் பண்ணணுங்கிற விஷயம் யாருக்குமே வெளியில தெரியவே கூடாது, அதுக்கு ஏற்றவாறு மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்துவும் ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. நான் ஏதோ கதிரை தான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனா கிருபா மாமாவுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு செயலை நான் செய்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் நம்ம ஜெயந்திட்ட புலம்பி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஜெயந்தி இப்போதைக்கு இதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்குமே தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல சுகுணா எல்லாருமே பயங்கர வருத்தத்துல இருந்த பார்த்த இந்துவும், அக்கா நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் சோகமா இருந்துட்டு இருக்கீங்க, எப்படி இருந்தாலுமே மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, அவங்க செல்வாக்க பயன்படுத்தி வெளியில வந்துருவாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இப்படி இருந்துட்டு இருக்கீங்க, உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுது, உங்க உடம்பையும் பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்து சொல்லும்போது இது எல்லாத்தையுமே கருணா கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீ இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்க கிருபா அண்ணாவை எப்படியாவது வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடது, அதை பத்தி யோசிச்சு நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, கண்டிப்பா சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது சுகுணாவும் எப்படி நான் சாப்பிட முடியும், உங்க அண்ணன் அங்க இருந்துட்டு என்ன கஷ்டப்படுறாங்களோ அது யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் மட்டும் இங்க வீட்டுல இருந்து எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணாவும் ஃபீல் பண்ணும் போது சித்ராவும் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, சீக்கிரமா அப்பாவை வெளியில கொண்டு வந்துருவாங்க, அதான் வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கல்ல கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுணாவை சமாதானப்படுத்தினாலும் சுகுணா சாப்பிட்ட மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல கருணாவும் சரி நானே உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே திவாகர் பாக்குறாங்க. திவாகர் பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னோட அண்ணன் அங்க ஜெயில இருந்துட்டு இருக்கான், நீங்க எல்லாரும் இங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படியெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகுணா ஜெயந்தி எல்லாரையுமே திவாகர் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஜெயந்தியும் இல்லைங்க இவ்வளோ நேரமா நாங்க இப்படிதான் இருந்துட்டு இருந்தோம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, ஆமா அக்கா காலையிலேருந்தே அழுது புலம்பிட்டு இருக்காங்க, இப்பதான் சாப்பிடலாம் சொல்லிட்டு ரெடி ஆகினாங்க அப்படின்னு சொல்லும்போது திவாகர் கேட்குற மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் காரணமும் நீங்க தான், நீங்க எல்லாரும் பிளான் பண்ணி என்னோட அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்க, அது மாதிரியே பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது சுகுணாவும் என்ன பேசுறீங்க நீங்க, நாங்க உங்க அண்ணன் எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருமே நினைப்போம், இந்த மாதிரிலாம் பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா திவாகரை பார்த்து பேசும்போது திவாகரம் ஒரு கட்டத்துல யாருமே சாப்பிடக்கூடாது, எல்லாருமே எலும்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கருணாவும் தாங்க முடியாம இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு நேரமா ரொம்பவே வருத்தத்துல தான் இருந்துட்டு இருந்தாங்க, நான் தான் சரி சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படி சொன்ன உடனே திவாகர் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்க, அண்ணன் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நீங்க சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் சரியான செயலே கிடையாது, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வாயை மூடிட்டுடா வேலைக்கார நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவை பார்த்து பேசின உடனே கருணா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிருபா இருக்கும்போது திவாகர் எல்லாம் இப்படி பேசினதே கிடையாது, எப்பவுமே நம்ம கருணாவையும் வீட்டில் ஒரு ஆளாட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்ட கருணாவை அப்படி பேசும்போது நம்ம கருணாவுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாட்டு இருக்கு. இதை பார்த்து ஜெயந்தியும் என்னங்க பேசுறீங்க, தேவையில்லாம அவனை எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது திவாகரும் இதுக்கு மேல நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேற, இங்க நான் சொல்றபடி தான் நீங்க எல்லாருமே கேட்குறோம் சொல்லிட்டு திவாகர் அவங்களோட அதிகாரத்தை கையில எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படியே அங்க உள்ளவங்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம சுகுணாவும் ஜெயந்திய பார்த்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். அவங்க வேற வீட்ல இல்ல. அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் ஜெயந்தி அப்படி சொல்லிட்டு ஜெயந்திய சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல சித்ராவும் நம்ம இந்துவ பார்த்து எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். என்னால தானே இந்த வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. என்னோட மேரேஜ் நிக்க போய் தானே அப்பா இப்படி ஒரு கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவும் சந்தோஷமா இல்ல. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு சித்ரா அழும்போது இந்துவும், "நீ என்ன சித்ரா பண்ணுவ? இப்படி ஒரு நிலைமை ஆகும்னு சொல்லிட்டா நீ யோசிச்சுட்டு இருந்த. கண்டிப்பா இந்த மாரி ஒரு நிலைமை வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ இப்படி ஆயிட்டு அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீ எப்படி பொறுப்பாக முடியும்? அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ராடு கதிர மேரேஜ் பண்ணிட்டு நீ உன்னோட வாழ்க்கையில எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? எந்த பிரச்சனைனாலுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் சித்ராவ தைரியப்படுத்துறாங்க. அதே சமயத்துல திவாகரும் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் இந்துவா தான் இருக்கும். அவ தான் இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா அப்படிங்கிற எல்லா விஷயமும் திவாகருக்கு தெரிய வருது. இந்துவ சும்மாவே விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தா அண்ணனை இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவ இன்னும் இந்த வீட்டில் நிம்மதியா இருப்பான்னு சொல்லி இந்துவ திட்டுறதுக்காண்டி திவாகரும் அப்படி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்து கிட்ட வந்து, என்ன நீ இந்த வீட்டில் இருந்துட்டு எல்லாம் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நீ நினைச்ச மாதிரியே அண்ணனை உள்ள அனுப்பிட்டல அப்படி சொல்லும்போது இந்துவும், நான் வேணும்னு எதுவுமே செய்யலை, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் திவாகர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல சாட்டையால நம்ம இந்துவா அடிக்க வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி செய்திருப்ப. இனிமே இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு உனக்கு மனசாட்சி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த சாட்டையை வச்சு நம்ம இந்துவை அடிக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜெயந்தி சித்ரா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜெயந்தியும் அந்த இடத்துல வந்து திவாகர் கிட்ட கண்டிப்பா அவளை எதுவுமே செய்யாதுங்க, தயவு செய்து அடிக்காதுங்க சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி நம்ம இந்துக்கு மேல விழக்கூடிய எல்லா அடியும் நம்ம ஜெயந்தி வாங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம சித்ராவும் தாங்கிக்கவே முடியல. என்னது இது? எனக்காக தானே இவங்க இப்படி ஒரு செயலை செய்ய போய் இவங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது எதுவுமே சரியே இல்லைன்னு சொல்லிட்டு சித்ராவும் திவாகரை தடுத்து நிறுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க யாருமே கிடையாது. நான் தான் வேணும்னா என்ன இந்த மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் திவாகருக்கு முன்னாடி நிற்கும் போது திவாகர் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்ப நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்திருக்கீங்களா? உன்னெல்லாம் நான் சும்மாவே விட போறதுன்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவை அடிக்கிறதுக்காண்டி திவாகர் ஓங்கும் போது சுகுணா அந்த இடத்துல நிறுத்துங்க கொஞ்சம்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட திவாகர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கிருபா இருக்கும்போது சுகுணா ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்லை. இந்த சமயத்துல திவாகரை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். சுகுணாவும், பாவம் சின்ன பொண்ணு, இவ்வளவு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகுணா திவாகரை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கூட அவளை கை நீட்டினதில்லை அப்படிங்கிற மாதிரி சுகுணா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திவாகர் விடுற மாதிரி இல்லை. அப்படி அந்த சாட்டையால அடிக்க போகும்போது செம மாசா பின்னாடி இருந்து நம்ம கர்ணா தடுத்து நிறுத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. நம்ம இந்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்ணாவும், நீங்க பண்றது எதுவுமே சரியில்லைன்னா கிருபானா இருந்தாங்கன்னா இப்படிலாம் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது திவாகருக்கும் கர்ணாவுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வருதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கர்ணா நம்ம இந்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னே சொல்லலாம்.